அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் 4 தான் பார்க்க போகிறோம். இதில் இந்தியன் பாலிட்டியில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் 30 கொஷின்ஸ் நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். உங்களால் முடிஞ்சால் ஒரு 25+ எடுத்தீங்கன்னா நீங்கள் நல்ல நிலையில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த டெஸ்ட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்துக்கிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, மாநிலங்களவைக்கு அதாவது மாநிலங்களவை டேஷுக்கு மிகாத உறுப்பினர்களை கொண்டுள்ளது. மாநிலங்களவை எத்தனைக்கு மிகாத உறுப்பினர்களை கொண்டிருக்கு அப்படின்னா 250. அதிகபட்சம் 250 உறுப்பினர்களுக்கு மேலே இருக்க முடியாது. அது 250 வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா? அதான் மிகாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 250 உறுப்பினர்களுக்கு மிகாத. ஓகேங்களா? மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று கூறியவர் யார்? மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று கூறியவர் யார்? அரிஸ்டாட்டில் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. இந்திய அரசமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்ன? இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்ன? 1950 ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன? இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன? ஆன்சர் பகுதி 3. பகுதி 3. இந்தியா 2001 மக்கள் தொகை கணக்கின்படி டேஷ் மக்கள் எண்ணிக்கை உடையதாகும். இந்தியாவில் 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எவ்வளோ மக்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 102 கோடி. ஓகேங்களா? 102 கோடியே 70,15,247 பேர். இப்போ கணக்குப்படி 150 கோடின்னு சொல்கிறாங்க. இப்போதைய கணக்குப்படி 150 கோடி பேர் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்காளர்களே 97 கோடி பேர் வாக்காளர்கள் இருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க. நேரு தலைமையில் திட்டக்குழு நிறுவப்பட்ட நாள் என்ன? நேரு தலைமையில் திட்டக்குழு நிறுவப்பட்ட நாள் என்ன? ஆன்சர் 1950 மார்ச் 15. 1950 மார்ச் 15ஆம் நாள். வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் என்ன? வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் 1942 ஆகஸ்ட் 8ஆம் நாள். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பேரவையின் தலைவராக செயல்பட்டவர் யார்? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பேரவையின் தலைவராக செயல்பட்டவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். ராஜேந்திர பிரசாத் அவர்கள். நடைமுறையில் நாடாளுமன்றம் ஆண்டிற்கு எத்தனை முறை கூட்டப்படுகிறது? நடைமுறையில் நாடாளுமன்றம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு எத்தனை முறை கூடுது அப்படின்னா 3 முறை கூடுது. 3 முறை கூடுது நடைமுறையில். நிதி மசோதாக்கள் மாநில அவையினால் எத்தனை நாட்கள் தாமதப்படுத்தலாம்? நிதி மசோதாக்கள் மாநில அவையினால் எத்தனை நாட்கள் தாமதப்படுத்தலாம் அப்படின்னா 14 நாட்கள் தாமதப்படுத்தலாம். இந்திய மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் இந்திய டேஷ் வழங்கியுள்ளது. இந்திய மக்களுக்கு அடிப்படை உரிமையை எது வழங்குது இந்தியாவில் அப்படின்னா அரசியல் அமைப்பு தான் கொடுக்குது நமக்கு. அரசியல் அமைப்பு. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1993ஆம் ஆண்டு. 1993. இந்தியா ஒரு டேஷ் நாடு அப்படிங்கிறாங்க. இந்தியா என்ன நாடு? சமயசார்பற்ற ஒரு நாடு. சமயசார்பற்ற ஒரு நாடு. குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்தம் எது? குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்போட திருத்தம் எது அப்படின்னா பகுதி 4 ஆ. பகுதி 4 ஆ. ஓகேங்களா? நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யார்? நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யார்?
ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. ஸோ ஜவஹர்லால் நேரு. ஸோ மாடர்ன் இந்தியா, நியூ இந்தியாவோட தந்தை அப்படின்னா பிற்காலத்தில் ஒருவர் வரலாம், வாய்ப்பு இருக்குது. லோக் ஆயுக்தா அமைப்பை முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் யார்? லோக் ஆயுக்தா அமைப்பை முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்த அந்த மாநிலம், அதை தான் யாருன்னு கேட்டேன். ஓகேவா? ஆன்சர் என்ன? மகாராஷ்டிரா தான் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. மகாராஷ்டிரா தான் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தது எது? உத்தரகாண்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது. மகாத்மா காந்தி தன்னுடைய வாரிசாகவும் அடுத்த தலைவராகவும் பண்டித நேருவின் பெயரை கூறினார். அந்த கணிப்பு சரியானது என்று நாம் உணர்ந்துள்ளோம் என்று கூறியவர் யார்? மகாத்மா காந்தி தன்னுடைய வாரிசாகவும் அடுத்த தலைவராகவும் பண்டித நேருவின் பெயரை சொல்கிறாரு. அந்த கணிப்பு சரியானது என்று நாம் உணர்ந்துள்ளோம் அப்படின்னு சொன்னவர் யார்? சர்தார் பட்டேல், சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாடு காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது? இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாடு காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதுன்னா கராச்சி மாநாடு. கராச்சி மாநாடு. நேரு அறிக்கை கமிட்டியின் தலைவர் யார்? நேரு அறிக்கை கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யாருன்னா பண்டித மோதிலால் நேரு. பண்டிட் மோதிலால் நேரு. இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் ஆலன் அக்டேவியன் ஹியூம். ஆலன் அக்டேவியன் ஹியூம் அப்படிங்கிறவர் தான். அரசு பணியாளர்களுக்கு எந்த ஷரத்து அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு அளிக்கிறது? அரசு பணியாளர்களுக்கு எந்த ஷரத்து அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு அளிக்குது அப்படின்னா ஷரத்து 331. ஷரத்து 331. கீழ்வரும் எந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தனித்தனியாக கொண்டு வந்து பெரும்பான்மை வாக்கு பெற வேண்டும்? கீழ்வரும் எந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தனித்தனியாக கொண்டு வந்து பெரும்பான்மை வாக்கு பெற வேண்டும்? அரசியலமைப்பு திருத்த மசோதாவை. அரசியலமைப்பு திருத்த மசோதாவை. தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார்? தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் ஈவே ராமசாமி. ஈவே ராமசாமி அவர்கள். ஈவே ராமசாமி அவர்கள். புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார்? புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தினவர் ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தி. முதலாவது இந்திய தொழில்நுட்ப கழகம் தொடங்கப்பட்ட இடம் என்ன? முதலாவது இந்திய தொழில்நுட்ப கழகம் தொடங்கப்பட்ட இடம் கோரக்பூரில் தொடங்கினாங்க. கோரக்பூர். சைமன் கமிஷனை எதிர்த்து லாகூரில் ஊர்வலத்தை நடத்தியவர் யார்? சைமன் கமிஷனை எதிர்த்து லாகூரில் ஊர்வலத்தை நடத்தியவர் லாலா லஜபதி ராய். லாலா லஜபதி ராய். ஒவ்வொரு வருடமும் கிருஷி மகோத்சவ் கொண்டாடப்படும் மாநிலம் என்ன? ஒவ்வொரு வருடமும் கிருஷி மகோத்சவ் கொண்டாடப்படும் மாநிலம் குஜராத். நீதி கட்சியின் பிரதிநிதியாக வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவர் யார்? நீதி கட்சியின் பிரதிநிதியாக வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவர் யார்னா ஏடி பன்னீர்செல்வம். ஏடி பன்னீர்செல்வம். ஜவஹர்லால் நேருவின் சோசலிசம் பற்றிய நம்பிக்கை கீழே தரப்பட்டுள்ளவற்றில் டேஷ் அடிப்படையாக கொண்டது. ஆன்சர் என்ன? மக்களாட்சியும் குடியுரிமையும் கலந்தது தான். ஓகேங்களா? ஜவஹர்லால் நேருவோட சோசலிசம் பற்றிய நம்பிக்கை மக்களாட்சியும் குடியுரிமையும் கலந்தது அப்படிங்கிறது தான் அடிப்படையாக அதை கொண்டிருக்கு. பாராளுமன்ற அரசாங்க முறை என பொருள் அளிப்பது என்ன? பாராளுமன்ற அரசாங்க முறை என பொருள் அளிப்பது அதிகாரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டது. அதிகாரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டிருப்பது தான். ஓகேங்களா? அதுதான் பாராளுமன்ற அரசாங்க முறை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதோட இன்றைய வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. தென் ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஒரு தட்டி விட்டிங்கன்னா தான் நம்ம போடுற அடுத்தடுத்த டெஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துக்கிட்டு இருக்கும் நோட்டிஃபிகேஷனாக. ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் எத்தனை ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.